ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் மதிய வணக்கம். சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணும். அதனால் இது ஒரு சின்ன பதிவு மட்டும். இந்த ஒரு 4 நாள் அதிகமான வெயில் தாங்க முடியலை. அதனால் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். எல்லாருமே மோர், தயிர் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க. அது யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. அதிகப்படி நான் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்குங்க. மோர், தயிர், தர்பூஸ் பழம் எடுத்துக்கோங்க. வீட்டில் எல்லார் வீட்லேயும் லெமன் இருக்கும். ஒரு செம்பு நிறையா தண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு சால்ட்டை போட்டு அந்த லெமன் ஜூஸ் 2 நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கோங்க. அது எடுத்துக்கிறதுனால கண் கட்டி, கண் வலி, கண் சூடு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. தலையில் தினமும் எண்ணெய் போட மறந்துடாதீங்க. அப்போ தான் அது சூட்டை தணிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 3 லிட்டர் குடிக்கணும். ஆனால் குடிக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக 3 லிட்டர் வரைக்கும் குடிக்கணும். இப்போ இந்த வெயில் காலத்தில் 5 லிட்டர் வரைக்கும் குடிக்கணும். நமக்கு வியர்வை அதிகமாக வரும். வியர்வையினால் தண்ணி சத்து குறையும். அதனால் 5 லிட்டர் வரைக்கும் குடிங்க. நீங்கள் தண்ணி அதிகமாக நீங்கள் குடிக்காமல் இருந்தீங்கன்னா டயரியா வரும். டயரியா, மற்ற டிசீஸ்லாம் வரும். இப்போ இந்த வெயில் காலத்துக்கு அது அதிகப்படியாக வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி என்ன சின்ன செய்யுங்க. இன்னொன்று என்னென்னா, கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், ஐஸ் க்யூப் எதுவுமே சேர்க்காதீங்க. வெயில் அதிகமாக இருக்குது, நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவோம் அதெல்லாம் நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மோர் குடிங்க, தயிர் சேர்த்துக்குங்க. அதுதான் நல்லது. ஏன்னா கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா நமக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். இன்னொன்று என்னென்னா, 2 நாளைக்கு ஒரு தடவை பழைய சோறு எடுத்துக்கோங்க. நைட்டுக்கு ஊற வச்ச அந்த சாதத்தில் அந்த கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி வச்சிடுறீங்க. காலைல அதை சாப்பிடும்போது 4 சின்ன வெங்காயத்தோடு அதை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்புல நல்லா குளிர்ச்சி கிடைக்கிது. பழைய சோறு சாப்பிட்றதுனால நமக்கு சுகர் அதிகமாயிரும் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஆக்சுவலாக ஆகாது. நான் ஹோம் நர்ஸாக இருக்கனால நானே சொல்கிறேன். பழைய சோறில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் நீங்கள் பழைய சோறு 2 நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கோங்க. பழைய சோறை எடுக்காமல் கொஞ்சமாக சோறு போட்டு நல்லா கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் குடிக்கிற மாதிரி செய்யுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த வெயில் காலம் வந்துருச்சு. எல்லாருமே பத்திரமா இருங்க. நான் சொல்கிற டிப்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய தண்ணி குடிங்க. அப்போ தான் டயரியா சிம்டம் வராது, கண் வலி வராது, கண் கட்டி வராது, எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. எல்லாருமே நல்லா இருக்கணும். வணக்கம்.